இந்த தமிழ்நாட்டில் ஒருவரையும் குடிக்காமல் விட்டுவிடக் கூடாது என்று அருமை தங்கை சங்கீதா சொன்ன மாதிரி மினி கோட்டர் என்று அறிவுறுப்படுத்திக் கொண்டிருக்கும் அருமை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து காமராஜரை மறந்து காமராஜருடைய கொள்கைகளை மறந்து திமுக கூட என்று சொல்லக்கூடாது, கருணாநிதியின் குடும்பத்திற்கு அடிவரடி வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அருமை நண்பர்கள் காங்கிரஸ் நண்பர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக காமராஜரை பத்தி பேசும்பொழுது நிறைய பேசலாம், நிறைய எழுதிட்டு வந்தேன். ஆனா ஒரு 5 நிமிடம் தான் கொடுத்திருக்காங்க. அதனால அவர் வாழ்க்கையில் 2 சம்பவங்களை மட்டும் குறிப்பிட்டு பேச சொல்லுகிறேன். ஒரு காமராஜர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு கல்வி கற்காதவராக இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு இந்த மண்ணிலே சிறப்பாக ஆட்சி செலுத்தினார் என்பது நமது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக அவரை பற்றி தெரியாது. இதே கருணாநிதி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் எங்க பெங்களூரில் 4 கோடி வங்கி கணக்கில் பணம் போட்டிருக்கிறோம் என்று பொய் பிரச்சாரம் செய்யப்படுது. மற்றவர்களைப் போல அவர் ஒரு ஆபாசமாகவோ அநாகரிகமாகவோ பதில் கொடுக்கவில்லை, மிக நாகரிகமாக பதில் கொடுத்தார். ஏனென்றால் அவர் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர். வித்ட்ராவல் ஸ்லிப் கொண்டு வாங்க அந்த பேங்க்ல இருந்து, நான் எழுதி தரேன், கருணாநிதியை போய் எடுக்க சொல்லுங்கன்னு சொன்னார். இப்படி அந்த காலத்தில் ஒரு அரசியல் நாகரிகம் தெரிந்த மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் வாழ்க்கையில் உள்ள 2 சம்பவங்கள் நமக்கெல்லாம் தெரியும். இப்போ உள்ள சிஎம் எப்படி இருக்காரு, எழுதி கொடுத்ததை கூட படிக்க தெரியாத ஒருவர். இதை வெளிப்படையே சொல்லுவேன். பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முதல்வர் படிக்கிறார். சுற்றி உள்ள அருமை தம்பிமார்களே, அருமை அண்ணன்மார்களே, சகோதர சகோதரிகளை தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. எப்படிப்பட்ட முதல்வரை நாம் வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேப்பரை படித்து ஒருவர் கூறினார் என்றால் அந்த முதலமைச்சர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் ஒரு முறை ஒரு பிஹெச்எல் ஃபேக்டரி தெரியும் உங்களுக்கு, திருச்சியில நிறைய பேர் தெரியாது. தயவுசெய்து சுத்தி உள்ளவங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த மனிதன் எவ்வளவு ஆளுமையாக இருந்தார், எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தார் என்பது உங்களுக்கு புரியும். அந்த பிஹெச்எல் ஃபேக்டரி தமிழ்நாட்டுக்கு காமராஜர் நேரிட்டு போராடி கொண்டு வந்தார். இந்த பிஹெச்எல் ஃபேக்டரி வர வேண்டிய இடம், அவர்கள் 3 ஸ்வீடன் நாட்டிலிருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. 3 விதிமுறை விதித்தார்கள். 20 கிலோமீட்டர் அளவில் எங்களுக்கு சமவெளி வேணும், பக்கத்தில் ஒரு ஆறு இருக்க வேண்டும், நிறைவாக உள்ள ஒரு மின்சார வசதி வேண்டும், இத்தனையும் ஒருங்கே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இது